இது வந்து நம்ம மேல போறது ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாமே வச்சிருக்கோம். ஓப்பன் விண்டோ தான். ஸோ அதான் சொன்னல, செகண்டா வந்து நம்ம ஒய்ஃப்காக தாண்டி என்னோட பர்சனல் ஒரு எடிட்டிங்கோ இல்ல என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நான் இந்த ஒரு ரூம் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து லிவிங் ரூம். நானும் என் ஒய்ஃப் தங்கத்துக்காக லிவிங் ரூம் இதுதான். ஓகே, சூப்பரா இருக்கும். சும்மா நார்மலா இப்ப இது நைட் டைம். பகல் டைம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். நைட் டைம்ன்றதுனால ஓகேன்ற அளவுக்கு வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஏசிலாம் நம்ம வரதுக்கு முன்னாடி போட்டு வச்சாங்கப்பா. ஏசிலாம் நான் அவ்வளவு சீக்கிரம் போட்டு வைங்கன்னு சொல்ல, நம்ம வீட்டுல போட்டு வச்சுருக்காங்க. பால் காசுனாங்கல்ல, அதுக்காக போட்டு வச்சுட்டாங்க போல. நான் கட்டியிருக்க சொந்த வீடை வந்து நீங்க இப்ப எல்லாருமே பார்க்க போறீங்க. உங்ககிட்ட நான் காட்ட போறேன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை பண்ண மீன்ஸ் எங்க அம்மாவுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வீடு இருந்தாதான் வந்து நம்ம மதிப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பட்சத்துல இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணி அப்பாலாம் இல்ல, அப்பா இல்லாம தான் இந்த வீடை நான் கட்டினேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில. ஒரு வேலை இல்ல, காவா மட்டும்தான் இல்ல, மத்த எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். என்ன வேலை இல்ல, நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன், ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன், வெயில்ல சுத்துவேன், ஸ்விக்கி ஓட்ட வெயில்ல சுத்துவேன். அதுக்கப்புறம் அதை ஓட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து மளிகை கடையில் வேலை செஞ்சிருக்கேன், அரிசி கடையில் வேலை செஞ்சிருக்கேன், தண்ணி கேன் போட்டிருக்கேன், கார் தொடச்சு விட்டுருக்கேன். கார் தொடச்சா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பேன், அதை பண்ணியிருக்கேன். நிறைய ஜூஸ் கடையில் வேலை செஞ்சிருக்கேன், சிக்கன் ரைஸ் கடையில பிளேட் தொடச்சு இருந்திருக்கிறேன். நிறைய என்ன வேலை இல்ல, எல்லா வேலையும் கேவலமா தான் சம்பாதிச்சிருக்கேன். நான் வெளியே போனா என்னை பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பந்தாவா சுத்துறான்ட்டு. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வலி நானான்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆனா வெளியே யாருக்குன்னு தெரியாது. சும்மா அப்படியே எனக்கு கேட்டா இந்த மாதிரி இது வேலைக்கு போயிருக்கேன். ஐடி கம்பெனில வச்சுறேன். ஐடி கம்பெனில எல்லாம் வேலைக்கு போனா இன்னைக்கே போயிடுவேன். டிகிரி இருக்கு, இன்னைக்கே போக மாட்டேன். சொந்தமா வந்து ஒரு பிசினஸ் பண்ணி அதுல இருந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆயிட்டேன். வீடே கட்டிட்டேன். வீடை பாத்தீங்களா நீங்க? வீடு சூப்பரா கட்டிக்கிறேன். ஐயோ, அந்த வீடை ஏன் கேறீங்க? அதான் இவ்வளவு விஷயம் சொன்னல, இதான் வந்து என் வாழ்க்கையில் நடந்தது. இது மட்டும் இல்லாம நான் வீடு கட்டி பால்லாம் காய்ச்சிட்டேன். இன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க என் வீட்டுக்கு. வந்து அவங்க என்ஜாய் பண்ண சொன்னாங்க. என்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். அவனு பயங்கரமா என்ஜாய் பண்ண போறானுங்க இன்னைக்கு. பண்ணிட்டோம், நம்ம பசங்க தானே, வேற யாரு பண்ண போறா இந்த இடத்துல சொல்லுங்க. நம்ம வீட்டுல நம்ம கட்டின வீடு, ஐயோ ஸ்விம்மிங் பூல் இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிங்க. நானே பெருமையா சொன்னா வேஸ்ட். நான் அந்த வீட்டுல கொஞ்சம் கூட வாழப்பட்டு கிடையாது. எல்லாமே வந்து நம்ம பேர் இப்படி சொல்லணும், நம்ம அம்மா அப்பா பேரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடை கட்டினேன். இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை. நான் வீடு கட்டுற காசுல நான் அமெரிக்கா, துபாய் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு ஜாலியா இருப்பேன். என் பிள்ளைகிட்ட நான் சொல்ல ஒரே வார்த்தை, லீஸ்ல வீடு வாங்கிட்டு போ, லீஸ்ல வீடு வாங்கிடா, வாடகைலாம் கட்டாத. திடீர்னு நீ ஒரு நாள் இதுவாகிட்ட, இல்ல வந்து திடீர்னு வந்து எது வேணாலும் நடக்கலாம். அதனால வந்து அவன்கிட்ட வந்து நம்ம வீடு வாங்கிக்கோ அதெல்லாம் இல்ல. முடிஞ்சா ஒரு வீடு, இல்லைன்னா அது கூட கிடையாது. அதுதான் என்னோட வாழ்க்கையில எப்பவுமே. ஆனா 10 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ரூபாயில 8 ரூபாயில இருந்து 8 ரூபாவா இருந்தாலும் சரி, 9 ரூபாய் இருந்தாலும் சரி, நான் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடணும். நான் சம்பாதிக்க காசுல நான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் என் கூட இருக்க என் ஒய்ஃப், எங்க அம்மா, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும். இதை தாண்டி வந்து 4-5 வீடு வாங்கணும், கிரவுண்டு வாங்கணும், காம்ப்ளெக்ஸ் வாங்கணும், மால் வாங்கணும், அதெல்லாம் வேஸ்ட். யாருக்கோ ஒருத்தவங்களுக்காக சம்பாதிச்சு நம்ம செத்துருவோம். எதுக்கு அந்த மாதிரி யாருக்கோ ஒருத்தவங்களை சம்பாதிச்சு நம்ம சாகணும்? நம்ம சம்பாதிக்க காசை நம்ம சாப்பிட்டு போலாம்ல. முடிஞ்ச ஒரு 10 லட்ச ரூபா போட்டு வை. உன் புள்ள பேர்ல ஒரு 10 லட்ச ரூபா, பொண்ணு பேர்ல ஒரு 10 லட்ச ரூபா, இல்ல ஒரு 20 லட்சம், பொண்ணுன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இத போயிட்டு சில அப்பாங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சேர்த்து வைக்கணும், நிறைய பண்ணணும், தான் பொண்ணாச்சு அவங்களுக்கு பண்ணாம நம்ம வேற யாருக்கு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை போயிடும், ஆண்களோட வாழ்க்கை போயிடும். ஸோ அதனால வந்து ஏதோ அப்படி பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இவ்வளவு நேரம் பேசலாம் வேஸ்ட். வீடை போய் காட்டுறாங்க போலாம். இதுதான் நம்மளோட வீடு, பாத்துட்டீங்களா? மேல வந்து பால்கனி, அது கீழே வந்து ஒரு ஆள். அந்த ஆள் வந்து ஒரு 20 ஃபீட் கிட்ட இருக்கும். கீழே வந்து அப்படியே ஸ்விம்மிங் பூல், அது கீழே வந்து 2 பிஹெச்கேன்னு சொன்னா 3 பிஹெச்கே 2 ரூம், அந்த மாதிரி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க.
அவன் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இதான் நம்ம காரு. அவன் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. பசங்க அந்த கார் அது. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம உள்ள போயிட்டு வீடு என்னன்றதை பார்த்துடலாம். இதான் நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுதான் நம்மளோட ஸ்விமிங் பூல். ஜஸ்ட் வந்து நம்ம 2 பேர் 3 பேர் தங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஸ்விமிங் பூல் கட்டினது. எல்லாருமே கட்டல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருமே வந்து இந்த ஸ்விமிங் பூல் நம்ம பண்ணல. ஓகேங்களா? அப்படியே நம்ம மால்க்கு போயிட்டோம். எவ்வளவு பெரிய ட்ரீம் இந்த வீடு நம்ம கட்டுறதுக்கு. ஸோ கிச்சனுக்கு தான் ரொம்ப அந்த அளவுக்குலாம் செட்டப் பண்ணல. இதுக்கப்புறம் தான் நம்ம செட்டப் பண்ணுவோம். செட்டப்லாம் அந்த அளவுக்கு பண்ணல. நம்ம இங்கேருந்து ஓப்பன் விண்டோ பண்ணோம்னா வந்து இந்த ஸ்விமிங் பூல் எல்லாமே அப்படி தெரியும். ஓப்பன் விண்டோ பண்ணோம்னா ஸ்விமிங் பூல் எல்லாமே தெரியும். டிவி வந்து இப்போதைக்கு சின்னதாக வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து லிவிங் ரூம். நானும் என் ஒய்ஃபை தங்கத்துக்காக லிவிங் ரூம் இதுதான். ஓகே, சூப்பரா இருக்கும். சும்மா நார்மலா இப்ப இது நைட் டைமு. பகல் டைம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். நைட் டைம்ன்றதுனால ஓகேன்ற அளவுக்கு வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஏசிலாம் நம்ம வரதுக்கு முன்னாடியே போட்டு வச்சிட்டாங்கப்பா. ஏசிலாம் நான் அவ்வளவு சீக்கிரம் போட்டு வைங்கன்னு சொல்ல, நம்ம வீட்டுல போட்டு வச்சுட்டாங்க. பால் காசுனாங்கல்ல, அதுக்காக போட்டு வச்சுட்டாங்க போல. ஸோ இந்த பெரிய பீரோ, உடன் பீரோ அப்படியே ஒரு வாரமா வச்சிருக்கேன். இன்னும் நிறைய பண்ணணும். பண்ணிடலாம். இது வந்து அப்படியே உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாம் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2வது பெட்ரூம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்விமிங் பூல் பிளஸ் பசங்க என்ஜாய் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரே வீடியோல வரும். அது போக மேல பால்கனி, பெரிய ஹால். இது வந்து நார்மலா வந்து நம்ம ஒய்ஃப்காக மட்டும் நம்ம இதை செப்பரேட்டா பண்ணியிருக்கிறது. நம்ம ஒய்ஃப்காக மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். வெளியே போனீங்கன்னா ஒரு ஹால் ஒன்று இருக்கும், இன்னொரு ஒரு 2 BHK 3 BHK ஒரு ரூம் இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா பால்கனி. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா நம்ம ஸ்விமிங் பூல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்க்கலாம், எல்லாமே சொல்லி இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக அந்த டைனிங் ஹால். பசங்க எல்லாம் மேலே எடுத்துட்டு வராங்க. அப்படியே மேலே போயிடலாம். இது வந்து நம்ம மேலே போறது ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாமே வச்சிருக்கோம். ஓப்பன் விண்டோ தான். ஸோ அதான் சொன்னல, செகண்டா வந்து நம்ம ஒய்ஃப்காக தாண்டி என்னோட பர்சனல் ஒரு எடிட்டிங்கோ இல்லை என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நான் இந்த ஒரு ரூம் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால நான் மேலே கட்டியிருக்கேன். இதுக்கும் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. எங்கடா ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க போல. ஸோ இந்த உடன் டோரும் இருக்கு. இதுல வந்து நம்ம தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். இது போக இதுவும் வந்து என்னோட ரூம் தான், தெரியுதுங்களா? இதுவும் வந்து என்னோட ரூம் தான். இந்த ரூம்லயே வந்து ரெஸ்ட் ரூம் வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன், எல்லாமே இருக்கு. இந்த ரூம்ல வந்து எல்லாமே இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம வந்து இது ஓபன் பண்ணிட்டு ஸ்விமிங் பூல்ல யாரா குளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். அது போக இங்க இருந்து பால்கனி இருக்கு. பால்கனி போயிட்டு வரலாமா? ஸோ இந்த பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனி தான். நம்ம அப்படியே இருந்து இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க தான். ஸோ இந்த ஸ்விமிங் பூல் தான் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் அது என்னன்னா நம்மளுக்கு தேவையான நம்ம 2 பேர் ஒரு கப்பல்ஸ் பிளீ பண்ணா எந்த அளவு குளிப்போம்? இது போதும், அந்த அளவு தான் நம்ம பண்ண முடியும். நம்ம பசங்க வரும்போது 10 பேர் 15 பேர் கிட்ட வருவானுங்க. அப்போ வந்து இது வந்து செட் ஆகும். ஏன் செட் ஆகுதுன்னா அவங்க 15 பேர் ஒன்னா குளிச்சாங்க, இந்த தண்ணியே வெளியே வந்துடும். பட் ஆனா அவனுங்களும் இது ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து எல்லாமே கேரண்டி. நீங்க எல்லாம் பட்டு போவோம், நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இதான் வந்து நம்மளோட ஹோம் டூரு. சாரி, நீங்க வந்து தப்பா நினைச்சுன்னு நினைக்கிறேன். இது என் வீடு கிடையாது, நான் ரெசார்ட் தான் வந்தேன். உண்மையாக ரெசார்ட் தான் வந்தேன். இது ரெசார்ட் தான், இது என் வீடே கிடையாது. என் வீடு பாத்தீங்கன்னா ஓலை குடிச்சு வீடு. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. பாத்தீங்கன்னா ஒரு நேரம் லைக் பண்ணிட்டு போங்க.